மகாகவி பாரதி நம் நாட்டின் மீது அளவு கடந்த பற்று வைத்துள்ளார். அளப்பெரிய பற்று. அதை தன்னுடைய கவிதைகளால் அவற்றையெல்லாம் வெளிக்கொணர்ந்துள்ளார். கவிதை திறன் பாரதிக்கு ஈடு வேறு யாரும் இல்லை. அந்தளவுக்கு கவிதை திறன், அந்தளவுக்கு கவிதையை பாடியுள்ளார். அதாவது சேதுபதி அவர் எட்டயபுரத்திலே டிசம்பர் 11ஆம் தேதி பிறந்தவர். சேதுபதி அரசு கலைக்கல்லூரியிலே பணிபுரிந்தார். நம் மதுரையிலே உள்ள சேதுபதி அரசு கலைக்கல்லூரியிலே பணிபுரிந்தார். அப்படி பணிபுரிந்தும் அதிலிருந்து வேலையை வேண்டாம் என்று சொல்லித்தான் அவர் பாண்டிச்சேரிக்கெல்லாம் சென்றார். அந்தளவுக்கு ஒரு நாட்டுப்பற்று உள்ளவர். நம்ம நாட்டுப்பற்றை பற்றி செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்கிறார். அடுத்து அவர் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, ஞானத்திலே பரமோனத்திலே வெறும் ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே அன்ன தானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு, தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் தீரத்திலே ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரங்கொண்டு தருவதிலே உயர் நாடு என்கிறார். என்னவாறு நம்ம நாட்டினுடைய இதை கவிதையிலே எப்படி வடிக்கிறார் பாருங்க. அடுத்து அதாவது தான் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கவிதை திறமையை படைத்து கூட அதை நாட்டிற்கு நம் மாநிலத்திற்கு பயன்படுத்த முடியவில்லை என்று வருத்தப்பட்டு ஒரு பாடல் பாடுகிறார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி எனை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், இந்த மாநிலம் வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நிலச்சுமையென வாழ்ந்திட புரிந்துவையோ அப்படின்னு சொல்கிறார். அதாவது இவ்வளவு திறமையை எனக்கு கொடுத்து விட்டாய், ஆனால் இந்த மாநிலம் தலைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது மாதிரி அதான் அப்படி பாடுகிறார். அதுக்கடுத்து பாப்பா பாட்டும் பாடுகிறார். ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. எவ்வளோ அற்புதமாக குழந்தைகளுக்கு பாடியிருக்கார் பார்த்தீங்களா. அந்த சின்னஞ்சிறு குருவிகளையெல்லாம் கண்டு சுதந்திரமாக பறந்து வா அப்படின்னு எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அதுக்கடுத்து புதுமை பெண், அதாவது இவர் தாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றிருந்த காலம். இவர் காலத்தில்தான் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று பாடியுள்ளார். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பாடியுள்ளார். புதுமை பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று பாடியுள்ளார். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம், அமிழ்ந்து பேரிருளாமையால் அவலமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமடா, உதயக்கண்ணி உரைப்பது கேட்டாயோ என்று பாடுகிறார். அடுத்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, சுதந்திர தாகத்தை பேசுகிறாருங்க. எப்படி பேசுகிறாரு பாருங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சகத்து லோரிலாம் அதாவது அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சகத்து லோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. எவ்வளோ அற்புதமாக பாடியிருக்காருன்னு பாருங்கள். இதுதான் இவ்வளவு சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மகாகவி பாரதி தமிழ்நாட்டை செந்தமிழ்நாடு. அது மட்டும் இல்லை, அவர் 11 மொழிகளில் அவருக்கு தெரியுங்க. ஆனால் 8 மொழிகளில் புலமை வாய்ந்தவருங்க. 8 மொழிகளில் புலமை வாய்ந்தவராக இருந்தாலும்
யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் வேறு எங்கும் காணோம் என்று அற்புதமாக எடுத்துரைக்கிறார். அந்த அளவுக்கு தமிழ் பற்று அவரை காட்டுகிறது. தமிழ் பற்று அவரை அப்படியே மெய்மறக்கச் செய்கிறது. அதனால் அவர் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் வேறெங்கும் காணோம் என்று எல்லாம் அற்புதமாக பேசியிருக்கிறார் பாருங்கள். ஆமாம், மகாகவி பாரதியை நாம் மறக்கவே முடியாதுங்க. நன்றி, வணக்கம். நான் மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பேச இருக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம் மதுரை.